இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ இந்தியாவை விட்டுட்டு நான் ஏன் பக்கத்து நாட்டுக்கு வந்து போகணும் எம்பிபிஎஸ் படிக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? குறிப்பாக சொல்ல வரணும்னா 2024 அகாடமிக் இயரில் யாரெல்லாம் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு விருப்பத்தோட இந்த வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸில் நல்ல கவர்மெண்ட் காலேஜில் நீட்டில் ரொம்ப கம்மியான மார்க் இருந்தாலும், அதாவது நீட்டில் எலிஜிபிள் இருந்தாலே போதும், உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸில் வருஷத்துக்கு வந்து 2.5 to 3 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே ஃபீஸில் உங்களுக்கு நல்ல சிறந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் வியட்நாமில் இருக்குது. இங்கே வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் நம்ம இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு வந்து தோராயமாக 18 to 25 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு வருஷத்துக்கே இங்கே ஆகுது. ஆமாம். ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த 18 to 25 ஓவரால் 6 year கோர்ஸ் டியூரேஷன் ஃபீஸஸே அங்கே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிடலாம். என் பேர் முகிலன். ஹாய், என் பேர் ஷாம். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் திருச்சியிலேருந்து வரேன். நாங்கள் 2 பேரும் ஐரா மூலியமாக இங்கே வியட்நாம் வந்திருக்கோம். ஆமாம், இங்கே இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி பேர் கேந்தோ யூனிவர்சிட்டி. இது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. எங்களுக்கு இந்த கேம்பஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பெரிய கேம்பஸ் ஆக்சுவலாக. இது எங்களுக்கு இங்கே டீச்சிங்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், அதுவும் இல்லாமல் இங்கே வந்து கெடாவர் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்ற கண்ட்ரீஸில் வேக்ஸ் பாடி இருக்கும், இங்கே கெடாவர் இருக்கனால எங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்க எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஃபீஸஸை பற்றியோ இல்லை கோர்ஸ் டியூரேஷனை பற்றியோ கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். வியட்நாமில் உள்ள இந்த யூனிவர்சிட்டியோட நேம் வந்து கேந்தோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மசி. இது ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். வியட்நாம் கண்ட்ரியில இது டாப் 3rd ரேங்கிங்கில் கேட்டகரியில் உள்ளது. ஓகே. ஸோ இது வந்து ECFMG ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. அதாவது இந்தியாவில் உள்ள ஃபேக்கல்டிஸ், சிலபஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வியட்நாமுக்கு கொண்டு போய் அவங்களோட பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இந்த காலேஜோட இதை யூஸ் பண்ணி அங்கே வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு டாக்டர் ஆஃப் அங்கே வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு மறுபடியும் இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. MBBS கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் PGயும் அங்கேயே படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அங்கேயே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தே எலிஜிபிள் ஃபார் டாக்டர் இன் ஆல் ஓவர் த வேர்ல்ட். வியட்நாம் அப்படின்றது ஃபுல் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஸோ அதனால வந்து சேஃப்டி அப்படின்றதுக்கு 1% கூட பயப்பட வேண்டியது கிடையாது. சேஃப்டிக்கு இந்த அகாமடேஷன் அண்ட் ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் ஐரா அப்படின்னு சொல்லிட்டு ஐரா ஹாஸ்பிட்டாலிட்டின்னு எங்களோட ஹாஸ்டல் பாய்ஸுக்கு தனியாகவும் செப்பரேட்டாகவும் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவும் ஹாஸ்டல்ஸ் வந்து அங்கே இருக்கும். முழுக்க உங்க ஆளு தானே அங்கே இருப்பாங்க. ஆமாம், இது வந்து நாங்கள் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நாங்கள் ஹாஸ்டல் செப்பரேட்டாக இருக்குது அப்படின்றதுனால இப்போ ஃபுட்டு அதே மாதிரி பார்க்கும்போது ஃபுட்டுக்கு நாங்கள் இந்தியாவிலேருந்து, அதாவது பொதுவாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில இருந்து செய்யற ஆளுங்க இங்க இருந்து கூட்டிட்டு போய் அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா கிராசரிஸ்ல இருந்து இங்க இருந்து எல்லாத்தையும் அனுப்பி அங்க வந்து நம்ம ஊர்ல என்ன சாப்பாடு, நம்ம இங்க படிக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல என்ன சாப்பாடு ஹாஸ்டல்ல கொடுப்பாங்க அப்படின்னா சேம் அதே மெனு தான் அங்க ஃபாலோ பண்ணி அங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஃபாரின்ல இருக்கிற மாதிரியே இருக்காது. ஆமா, அப்படிதான் இங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமா, இந்தியால ஒரு இடத்துல தமிழ்நாடுன்ற ஒரு ஃபீல் வராது, இந்தியாவில வேற இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மை. அதுதான். வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்கள் ரஹீம் பேசிகிட்டு இருக்கேன் கைஸ். நம்ம சேனலில் போன October 12, 2023 to 2024 அகாடமிக் இயருக்கு உண்டான கிட்டத்தட்ட ஒரு 200 MBBS ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு வியட்நாமில் இருக்கிற கேந்தோ யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு இடத்துல MBBS படிக்கிறதுக்காண்டி நம்ம அகாடமிக் அட்வைசர் பிரபாத் ரவீந்திரன் சார் அவங்களுடைய ஃபுல் கைடன்ஸ் மூலயமா கம்மியான செலவில், அதாவது இந்தியாவில் நீங்கள் MBBS படிக்க ஆகிற ஒரு 1 இயருக்கு உண்டான செலவுலையே நீங்கள் அங்கே உங்களோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். ஆச்சரியமாக இருக்குல்ல? அது மட்டும் இல்லாமல் MBBS படிக்கிறதுக்கு இந்த நீட் வந்து ரொம்ப தடையாக இருக்குது அப்படின்னீங்கன்னா அதுவும் இனிமேல் உங்களுக்கு கிடையாதுங்க. நீட்டில் நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருந்தாலே போதுங்க. கம்மியான செலவில் நீட்டில் கம்மியான மார்க் எடுத்திருந்தாலும் போதும், உங்களாலையும் MBBS படிக்க முடியும். அதை பற்றி தான் இன்றைக்கி அகாடமிக் அட்வைசர் பிரபாத் ரவீந்திரன் சார் வந்துட்டு நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக நமக்காண்டி ஷேர் பண்ண போகிறாரு. ஓகே சார், சொல்லுங்கள், இந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? பொதுவாக வந்து இந்த மருத்துவத்துறை, அதாவது பசங்க வந்து 12th முடிச்சுட்டு மெடிக்கல் அட்மிஷன், அதாவது மருத்துவம் படிக்கிறதுக்காக யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்களோ, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்னென்னலாம் வழி இருக்குது, எப்படி அவங்களுக்கு மருத்துவத்துக்கான, அதாவது அந்த சீட்ஸ் அட்மிஷன்ஸ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஆல்ரெடி கடந்த ஆண்டும் உங்களுடைய இது மூலமா வந்து சொல்லியிருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு நம்ம சென்ட் ஆஃப் பண்ணுற வரைக்கும் வீடியோ கவரேஜ் பார்த்துருப்பீங்க. ஸோ 2022, 23 இந்த 2 வருஷத்துலேயும் நம்மளோட ஆலோசனைப்படி கவுன்சிலிங் கொடுத்து ஒரு மோர் தென் 260 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
இந்தியாவில இருந்து முக்கியமா தமிழ்நாட்டில இருந்து வியட்நாம்ன்ற ஒரு கண்ட்ரிக்கு பயணம் பண்ணி அங்க உள்ள கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல நல்ல சிறப்பா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம, அதாவது தங்குறதுக்கான விடுதி, உண்ணும் உணவுல இருந்து, அதாவது ஃபுட் எல்லாமே, அகாமடேஷன் ஃபுட் எல்லாமே கொடுத்து ப்ராப்பரா அங்க ஒரு இது வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தனி ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக, இந்த இன்ஃபர்மேஷன்ஸை யாரெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், வியட்நாம்ல வந்துட்டு நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறது, அதே மாதிரி வந்துட்டு ஒரு 200 ஸ்டூடெண்ட் பக்கம் வந்துட்டு இப்போ அனுப்பி வச்சுருந்தீங்க. இப்போ இது எல்லா விதத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ இந்தியாவை விட்டுட்டு நான் ஏன் பக்கத்து நாட்டுக்கு வந்து போகணும் எம்பிபிஎஸ் படிக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? மெயினாக முக்கியமான வந்து இப்போ எல்லாரோட நோக்கமும் என்னவா இருக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கணும். கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்க்கறது ஃபீஸ் கம்மியாக இருக்கணும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைச்சதுன்னா இன்னும் நல்லா இருக்கும், அதாவது சீட் கிடைக்கும். அங்கே ஏன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்கணும் அப்படின்னா, அங்கே தான் வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ப்ளோரர், அதாவது பேஷண்ட் ஃப்ளோ. அங்கே மக்கள் வந்து வியட்நாமில் மோஸ்ட்லி பயன்படுத்துறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான். ப்ரைவேட் லெவலில் இருக்கும். ஆமாம், ப்ரைவேட் லெவலில் இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் வந்து அங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேருந்தே ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் அவங்க கொடுத்துட்றாங்க. ஓகே. ஸோ அவங்க எவ்ரிடே வந்து செகண்ட் இயருக்கு அப்புறமாவே அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் போகிறதுனால நாலேஜபிள் இன்னும் கெயின் ஆகும் உங்களுக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுதான் மெயினாக வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு அவங்க விருப்பப்படுறதுக்கான காரணம். ரெண்டாவது ஃபீஸ் கம்மியாக இருக்கணுன்றது. ஃபீஸ் கம்மியாக இருக்கும். ஃபீஸ் வந்து நம்ம இந்த ஊரில், அதாவது நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் மெயினாக வந்து செல்ஃப் ஃபைனான்ஸில், ஓகே, இங்கே வந்து கவுன்சிலிங்கில் செல்ஃப் ஃபைனான்ஸில் கிடைக்கக்கூடிய ஃபீஸை விட, அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ்ல 2 கேட்டகரி இருக்கு. இங்க வந்து கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைக்கக்கூடிய ஃபீஸை விடவே அங்க வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில நம்ம இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு வந்து தோராயமா 18 இருந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கே இங்க ஃபீஸஸ் ஆகுது. ஆமா. ஸோ இதை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த 18 to 25 ஓவரால் 6 இயர் கோர்ஸ் டியூரேஷன் ஃபீஸஸே அங்கே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிடலாம். அந்த கம்மியாக இருக்குங்க சார். அந்த ஓவராலாகவே உங்களுக்கு வந்து 18 to 25 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் உங்களுக்கு டோட்டலாகவே அந்த 18 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் உங்களுக்கு ஃபீஸே வரும். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ இந்தியாவில் வந்துட்டு எம்பிபிஎஸ் படிக்கணும்னா 1 இயருக்கு உண்டான ஆகிற செலவில் அங்கே கோர்ஸவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஆமாம். ஓகே, ஓகே, கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இது ஒரு முக்கியமான ரீசனாகவும் இருக்கும். இந்தியாவில் இல்லாமல் நம்ம எதுக்கு வெளியே போய் படிக்கிறோம். இதில் இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னன்னா, இப்போ முன்னாடி காலகட்டத்தில் எப்படின்னா, நம்ம போன வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து சென்னையிலேருந்து மெயினாக, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொல்கட்டா போயோ இல்லை வேறு கண்ட்ரியில் போயோ, சிங்கப்பூரோ மலேசியாவோ இல்லை தாய்லாண்டோ போய் மாறி தான் போகிற மாதிரி கனெக்டிவிட்டி, ஃப்ளைட் அவைலபிலிட்டி இருந்தது. ஸோ இந்த நவம்பர் மந்த்லேருந்து, போன 2023 நவம்பர் மந்த்லேருந்து டைரெக்டாக ஃப்ளைட்டு திருச்சியிலேருந்தே வந்து விட்டுருக்குறாங்க ஹோச்சிமின் சிட்டிக்கு, வியட்நாமில் உள்ள டைரக்ட் ஃப்ளைட்டு. 4 மணி நேரம் தான் ட்ராவல் டைமு, 4 hours தான். ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்குது. அவங்க எப்படி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம், 4 மாதத்துக்கு ஒரு டைம்லாம் வந்துட்டு போகிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. இப்போ லாஸ்ட் பேட்ச் வந்து அக்டோபரில் போன ஸ்டூடெண்ட்ஸ்லேயே இப்போ வந்து அங்கே பிப்ரவரி மந்த் லீவ் இருந்தது. அதில் வந்து எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க. பேரண்ட்டுக்கும் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதாவது ரொம்ப தூரத்தில் இல்லாத வேறு ஸ்டேட்டில் ஒரு பையனை வந்து வேறு ஸ்டேட்டில், நம்ம இந்தியாவிலே வேறு ஸ்டேட்டில் போய் படித்தாப்புலன்னா எந்த அளவுக்கு ஒரு இது இருக்குமோ, சேஃப்டிலேருந்து எல்லாமே இருக்குமோ, அதை விட ஆமாம் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கிறாங்க அந்த இதுக்கு எல்லாத்துக்கும். ஸோ அதனால் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இப்போ ரொம்ப குறைவாயிடுச்சு. ஓகே. அதனால் இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து டெல்லி போகணுன்னாலும் ஒரு 3 மணி நேரம் ஆகும். இங்கே 1 மணி நேரம் சேர்த்து போக போகிறோம், அவ்வளோதான். இந்த நேரம் தான். கண்ட்ரி வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கண்ட்ரி வந்து இட்ஸ் எ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஆல்ரெடி நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். அங்கே உள்ள மக்கள் எல்லாமே ரொம்ப அன்பானவங்க. இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் சொல்லணும் அப்படின்னா, அந்த கண்ட்ரியில் வந்து இந்த கிரிமினல், மாஃபியா, ட்ரக்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லாத கண்ட்ரி. ஒரு நல்ல அமைதியான ஒரு நாடு. ஆமாம், அமைதியான ஒரு நாடு. அவங்க வந்து எதுக்கு நான் தப்பு பண்ணணும்னு யோசிக்கக்கூடிய ஒரு நாடு அந்த அங்கே உள்ள மக்கள் எல்லாமே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இப்போ இந்தியாவிலேருந்து அவங்களுடைய
பிள்ளைங்களை வந்துட்டு நம்ம ஃபாரின் அனுப்பிச்சி விட்றாங்கன்னா பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. நம்ம சேஃபான ஒரு இடத்துல தான் படிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக சேஃபாக தான். அதாவது இதனால தான் வந்து ஆல்ரெடி நாங்கள் ஃபஸ்ட்டு 2022 வருஷம் அகாடமிக் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண அதே யூனிவர்சிட்டியில், கேந்தோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மசி, அந்த யூனிவர்சிட்டியில் அடுத்த வருஷம் வந்து நாங்கள் நினைக்கவே இல்லை 200 அட்மிஷன்ஸ் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா டோட்டலாகவே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி, வியட்நாம் மினிஸ்ட்ரியிலேருந்து அப்ரூவல் கொடுத்ததே வந்து மோஸ்ட்டாக 200 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். 200 அட்மிஷன்ஸ் தான் கொடுத்தாங்க. 200க்கு 200மே ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வந்திருக்கிற அட்மிஷன்ஸையுமே இந்த வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணி இந்த வருஷம், அதை 2024 இந்த கல்வியாண்டுக்கு வந்து போகிறதுக்காக அவங்கெல்லாம் வெயிட்டிங்கில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஆல்மோஸ்ட் 260 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்களுக்கு நல்லபடியாக அங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே சேர்த்து இங்கே இந்தியாவில் என்ன இருக்கோ அதே தான் அங்கே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கேருந்து தான் மளிகை சாமான் முதல் கொண்டு அனுப்பிச்சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இங்கேருந்து தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே படிக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் என்ன ஃபுட்டு கொடுப்போமோ அதே குவாலிட்டியில், அதே டேஸ்ட்டில், அதே இதில் தான் அங்கே கொடுத்துட்ருக்குறோம். அங்கே மேனேஜ்மெண்ட் எல்லாமே நம்ம ஆளுங்க தான். வார்டன்லேருந்து எல்லாமே இருக்கிறாங்க. கேர்ள்ஸுக்கு தனி ஹாஸ்டல் வார்டன் தனியாக இருக்கிறாங்க, பாய்ஸுக்கு தனி ஹாஸ்டல் வார்டன் தனியாக இருக்கிறாங்க, மேனேஜர் அது இல்லாமல் தனியாக இருக்கிறாங்க. யூனிவர்சிட்டியில் வந்து நம்மளோட இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கோஆர்டினேட்டராகவும் இருக்கிறாங்க இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸு. ஸோ அதனால் வந்து ஒரு யூஸ்வலாகவே வந்து அந்த 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 ஸ்டேட், அதாவது அந்த கேந்தோன்ற ஒரு சிட்டியில் நீங்கள் அந்த கேந்தோ சிட்டிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆனாலே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு 260 பீப்புள்ஸ் இருக்கிறதுனால கேந்தோ சிட்டிக்குள்ளே போனாலே வந்து நம்ம எங்கேயாவது நம்ம காலேஜ் பார்க்க எங்கே போனாலுமே நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அங்கே பார்க்க முடியும். சார் சொல்லுங்கள், கேந்தோ யூனிவர்சிட்டியில் வந்துட்டு அனுப்பியிருந்தோம். இப்போது இந்த தடவை வந்துட்டு இப்போது கேந்தோ யூனிவர்சிட்டி இல்லை எக்ஸ்ட்ரா 2-3 காலேஜஸ் இருக்கா? மெயினாக வந்து இந்த வருஷம், அதாவது கேந்தோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மசி, அந்த யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் கோர்ஸுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்லி 200 சீட்ஸஸ் மட்டும்தான் மினிஸ்ட்ரியிலேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க எவ்ரி இயருக்கு. இந்த இயருக்கும் சேம் அவ்வளோதான் பண்ணுவாங்க. சரி. ஸோ நம்ம வந்து இந்த வருஷமே வந்து கிட்டத்தட்ட எங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த தடவை கேட்குற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ டபுளாக தான் கேட்பாங்களே தவிர கம்மியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா, மினிஸ்ட்ரிக்கு அப்ரோச் பண்ணி வேற கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இதே மாதிரி எங்களுக்கு ஒரு 60 சீட்லேருந்து 100 சீட்டுக்குள்ளே கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். ஸோ அது தவிர்த்து வந்து இன்னொரு காலேஜஸும் இருக்குது. ஸோ அந்த 2 காலேஜ் சேர்த்து ஒரு 160 சீட்ஸஸ் வந்து எக்ஸ்ட்ரா இந்த வருஷம் அங்கே வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கும் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு, அந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே வந்து ஒரு 18 lakh ஓவரால் பேக்கேஜ். வருஷத்துக்கு வந்து ஒரு 3 லட்சம் ரூபா, 2,70,000 ரூபாயிலிருந்தே இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் சொன்ன ஒரு 3 காலேஜ்லையுமே இதே மாதிரி தான் போகும். ஆமாம், அதே இந்த இதுதான் இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்கள் அந்த குவாலிட்டி வந்து சேம் இங்கே உள்ள ஒரு கவர்மெண்ட் காலேஜில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, எந்த மாதிரி உங்களுக்கு வந்து அகாடமிக்ஸில் வந்து உங்களுக்கு டீச்சிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜு, ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் நாலேஜ், இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே எல்லா காலேஜ்லேயுமே இருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வேணும் அப்படின்னா அது தனியாக நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனிப்பட்ட முறையில் கவுன்சிலிங் கொடுக்கும்போது அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது அவங்களுக்கு வில்லிங் இருக்கோ டிபெண்டிங் அப்போ அந்த மார்க் பேசஸில் அது நம்ம இதில் இருந்து கொடுத்து அட்மிஷன்ஸ் வந்து அதை பண்ணி கொடுக்கலாம். ஓகே சார், சொல்லுங்கள், இப்போது இந்த புதுசாக ஒரு 3 காலேஜ் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? என்னென்ன காலேஜ் நேம்லாம் என்ன? இப்போ இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நம்ம பண்ணக்கூடிய அதே காலேஜ் வந்து மறுபடியும் இந்த வருஷமும் இருக்கும். கேந்தோ யூனிவர்சிட்டி. ஆமாம், கேந்தோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மசி. அடுத்தது வந்து ஹைஃபாங் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி. ஹைஃபாங் அப்படின்றது
ஹனாய் வியட்நாமோட கேபிட்டலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்டேட். ஓகே, சிட்டி ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹனாய் ஹைஃபாங் ரெண்டுமே ஒரே இதுதான். ஓகே. ஸோ அதனால அது வந்து நார்த், இது சவுத். கேந்தோ அப்படின்ற ஒரு சிட்டி வந்து சவுத்தில் இருக்கு. லைக் நம்ம டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இன்னொரு யூனிவர்சிட்டி அப்படின்றது வந்து இது ரெண்டுத்துக்குமே மிடில் ஒரு யூனிவர்சிட்டி சென்ட்ரலே இருக்கு. ஆமாம்னா அந்த ஸ்டேட்டோட நேம் வந்து தனாங். இந்த தனாங்ன்ற ஒரு ஸ்டேட் தான் மோஸ்ட் வேர்ல்ட் டூரிசம்ல நம்ம டாப் 10ல உள்ள ஒரு பிளேசஸ். அது டூரிசம்ல டாப் 10ல உள்ள ஒரு பிளேசஸ் அது. ஸோ இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கேந்தோ சிட்டிலேயே இன்னொரு யூனிவர்சிட்டி, அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் கேந்தோ யூனிவர்சிட்டி. நாம் கேந்தோ யூனிவர்சிட்டி. ஓகே. ஸோ இந்த ஓவராலாக எல்லா காலேஜஸ்லையும் சேர்த்து இன்னொரு 200 சீட்ஸஸ் மட்டும் இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணலான்ற ஒரு பிளானிங்கில் அப்ரூவல் கேட்டிருக்கிறோம். எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வியட்நாம் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ன்ற ஒரு பேசிக் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேசிக் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அதில் மார்க் ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு இதில் ஒரு சில காலேஜஸில் ஒரு டாப் 5-10 ரேங்கிங்கில் உள்ளவங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப்பும் வந்து டியூஷன் ஃபீஸும் இருக்குது. 50%. ஆமாம், 50% ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. ஸோ அது வந்து நாம் கேந்தோ யூனிவர்சிட்டி அப்படின்ற யூனிவர்சிட்டியில் வந்து நாங்கள் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுங்கன்றதை அப்ரோச் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து. ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே எப்படி ஃபீஸே இல்லாமல் ஒரு சிலர் படிக்கிற ஒரு நல்ல ஸ்கோர் இருக்குது, நீட்டில் நல்ல மார்க் இருக்குது அப்படின்றவங்க அந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். ஓகே சார். இப்போ நீட்டுன்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது, நீட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தா மட்டும்தான் MBBS படிக்க முடியுமா? அப்படி கிடையாது. அதாவது நீட்ல எலிஜிபிலிட்டி அப்படின்னு மார்க் ஒன்று இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அது ஒவ்வொரு மாதிரி அது ரேஷியோ வைஸ் சேஞ்ச் ஆகும். இந்த வருஷம் வந்து இப்போ மே மந்த்து எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்ஸில் வந்து ஆவரேஜாக இந்த வருஷம் பாஸ் பண்ணுறது, அதாவது எலிஜிபிள் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த வியட்நாம் மெடிக்கல் அட்மிஷன்ஸில் ஜாயின் பண்ணலாம். வியட்நாம் மெடிக்கல் காலேஜ் போதும், அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு அவசியம். பாஸ் ஆனாலே, அதாவது எலிஜிபிள் ஆனாலே போதும், இங்கே உள்ள வியட்நாம் மெடிக்கல் கவர்மெண்ட் காலேஜ்லையும் ஜாயின் பண்ணலாம், ப்ரைவேட் காலேஜில் எது வேணாலும் ஜாயின் பண்ணலாம். மறுபடியும் நீட் ரிப்பீட், அதாவது ஆல்ரெடி வந்து 2 வருஷம் 3 வருஷம் நீட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர்லாம் இது வந்து 4வது வருஷமும் இப்போ நீட் எக்ஸாம் எழுதுறதுக்குலாம் ஒரு சிலர் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மார்க் எடுத்துட்டீங்க. பேரண்ட்ஸும் வந்து ஒரு சிலர் வந்து பேரண்ட்ஸோட வற்புறுத்தினால, கட்டாயத்தினால அவங்க மறுபடியும் நீட் எக்ஸாம் எழுதணும், நீட் எக்ஸாம் அடுத்த வருஷம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 3-4 ஆண்டுகளாக அதையே முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு காரணம் வந்து வசதி இல்லாத அப்படின்ற ஒரு ஃபீஸ் கட்ட முடியாத கட்டத்துக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் இங்கே நம்ம ஊரில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜில் ஆவரேஜாக என்ன ஃபீஸ் வாங்குறாங்களோ, என்ன ஃபீஸ் இருக்குமோ தோராயமா நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபீஸ் அளவுக்கு கூட அது MBBSக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே நம்ம இன்ஜினியரிங் படித்து முடிக்கிறத செலவை விட கம்மியான பட்ஜெட்டில் நம்ம MBBS படிக்க முடியும். ஆமாம், ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டியில் உள்ள ஃபீஸஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபீஸஸில், அந்த காலேஜில் உள்ள இன்ஜினியரிங்கில் ஒரு வருஷத்துக்கு கட்டுற ஃபீஸஸை விட இங்கே வந்து உங்களுக்கு MBBS படிக்கக்கூடிய ஃபீஸு கம்மி. ஓகே 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 சார். இப்போது ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த அகாடமிக் இயரில் வந்துட்டு நம்ம போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? டைரெக்டாக கால் பண்ணிக்கிறலாமா? ஆமாம், கால் பண்ணலாம். கவுன்சிலிங் டைம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அட்மிஷன்ஸ், அந்த கவுன்சிலிங் என்ன பண்ணணுமோ அந்த கவுன்சிலிங்க்கு வந்து நேரில் அப்ரோச் பண்ணுங்கள். அந்த டைமிங் அவைலபிலிட்டி வச்சுட்டு கவுன்சிலிங், அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங்கும் இருக்குது, ஆஃப்லைன் கவுன்சிலிங்கும் இருக்குது. நேரில் வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா அதுக்கான அவங்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான காலேஜ், அவங்க படிக்கிறதுக்கான என்னென்னலாம் வசதி, அவங்களுக்கு நான் படிக்கிறதுக்கான முழு ஒத்துழைப்பும் கொடுப்பேன். அவங்களுக்கு அட்மிஷன்ஸுக்கான முழு ஒத்துழைப்பும் என்னோட மூலயமா நான் வந்து கண்டிப்பாக பண்ணி தருவேன் அவங்களுக்கு. ஓகே ஓகே கைஸ், சாரோடைய நம்பர் வந்துட்டு இந்த வீடியோவோடைய ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா
நீங்கள் சேஃபாக ஒரு இடத்துல போய் கம்மியான பட்ஜெட்டில், அதான் சார் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் படித்து முடிக்கிற செலவை விட கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் எம்பிபிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, சாரோடைய நம்பர் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். அதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா சார் வந்துட்டு உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கைடன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே படிச்சுட்டு முடிச்சுட்டு திரும்பி நீங்கள் ரிட்டன் இங்கே வர வரைக்கும் முழுக்க இவங்களுடைய பாதுகாப்புலேயே அவங்களை பார்த்துக்கிடுவாங்க. இந்தியாவில் உள்ள மாணவர்கள் எல்லாருமே நீட் எக்ஸாம் எழுதிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இதுலேயும் ஒரு சில முக்கியமான ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்க. பசங்கள்லாம் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட நோக்கமே வந்து பிகம் ஏ இன்டர்நேஷ்னல் டாக்டர். ஸோ அவங்கெல்லாம் அந்த மாதிரி தாட்டில் இருக்கிறவங்க பெரும்பாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நீட் எக்ஸாம் எழுதினா தான் வந்து எம்பிபிஎஸ் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறாங்க. ஆனால் நல்ல விஷயம் தெரிஞ்ச, அதாவது இதில் ஒரு சில மாணவர்கள் இதை நல்லா ஸ்டடி பண்ணவங்க, நான் வந்து இன்டர்நேஷ்னல் டாக்டர் ஆகணும், பிகம் ஏ இன்டர்நேஷ்னல் டாக்டர். ஸோ அதுக்கு வந்து நான் நீட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, எக்ஸாம்ஸ் எழுதுனாலும், பட் நான் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் வேறு கண்ட்ரியில் போய் நான் படித்து நான் வந்து அங்கே வந்து டாக்டர் ஆவேன். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நான் யூஎஸ்எம்எல்இ, அதாவது யூஎஸ்எம்எல்இ அப்படின்றது வந்து வேர்ல்டு வைடு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஓகே. ஸோ அந்த இதில் வந்து யூஎஸ்எம்எல்இயில் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம்ஸ் இருக்குது. அதை பாஸ் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேர்ல்டில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அதுதான் கிரேட் 1 கேட்டகரியில் உள்ள ஒரு அங்கீகாரமாக இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கான கோச்சிங்கும் நாங்கள் கொடுக்குறோம். யூஎஸ்எம்எல்இ அப்படின்ற இதுக்கு வந்து அந்த காலேஜ் மூலயமாவே அங்கே கோச்சிங்கும் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அந்த கோச்சிங் மூலயமா நிறைய பேர் இப்போ வந்து செகண்ட் இயர்லேருந்தே வந்து யூஎஸ்எம்எல்இ ட்ரைனிங் ப்ரோக்ராம், அந்த யூஎஸ்எம்எல்இ ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சு ஒரு சிலர் அதுலேயும் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டாக என்னென்னலாம் படிக்கணும், ஸோ அவங்க வந்து யூஜி மட்டும் முடிக்கிறதுக்காக போகல, பிஜியும் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பிஜி முடிச்சுட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டியும் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு என்ன நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக அவங்களுக்கு முழுமையாக பண்ணி கொடுக்கறது எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எப்பயுமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே. குறிப்பாக சொல்ல வரணும்னா 2024 அகாடமிக் இயரில் யாரெல்லாம் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு விருப்பத்தோட இந்த வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸில் நல்ல கவர்மெண்ட் காலேஜில் நீட்டில் ரொம்ப கம்மியான மார்க் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸில், அதாவது நீட்டில் எலிஜிபிள் இருந்தாலே போதும், உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸில் வருஷத்துக்கு வந்து 2.5 to 3 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே ஃபீஸில் உங்களுக்கு நல்ல சிறந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் வியட்நாமில் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் இந்த வருஷம் மெடிக்கல் படிக்கணுன்ற விருப்பத்தோட இந்த வருஷம் ரொம்ப கனவோட வந்து 2-3 வருஷமாக நீட் எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க, இவங்கெல்லாம் இந்த பயம் வேண்டாம். சார் சொன்ன மாதிரி தான், நீங்கள் 2-3 வருஷமாக நீங்கள் நீட் எழுதியுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்க பட்சத்தில் நீட்டை பற்றின ஒரு கவலையே வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருந்தால் மட்டுமே போதும். உங்களால் சார் சொன்ன மாதிரி கம்மியான செலவில் உங்களால் எம்பிபிஎஸ் படித்து முடிக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் சாரோடைய நம்பர் கொடுத்துருப்பேன். சாரே உங்களுக்கு முழுக்க கைடன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் ரஹீம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.